இவ்வளவு போராட்டத்திற்கு பின்பு 3 மணி நேரம் ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் கிளம்புறேன். 3 மணி நேரம் வெயில்ல நின்னதுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம் இல்ல, அமைதியா பாமர மக்களுக்கு நாங்க ஒரே ஒரு கேள்வி. ஐயா சும்மா இருங்க, சிவா சும்மா இருக்குப்பா. ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேக்குறோம். வசதி படைத்த குழந்தைகளுக்கு 3 கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஏழை பிள்ளைங்கள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம். அமைச்சர்கள், முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கல, 3வது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம். இந்த பரந்துபட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா அண்ணாவின் கொள்கை, அண்ணாவே சொன்னாரு. அண்ணா தமிழகத்தை ஆளும் போது 3 கோடி, இன்னைக்கு எவ்வளவு பேர்? 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க. பொதுமக்கள் வரலன்னா பரவாயில்ல, பொதுமக்கள் வந்தாங்க. 3 மணி நேரம் இந்த வெயில நின்ன பிறகு தான் எனக்கு அனுமதி. அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம். இது ஆர்ப்பாட்டம் இல்ல, பொதுக்கூட்டம் இல்லைன்னு. ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. மறியல் பண்ண போறோம்னா அதுவும் பண்ணல. மக்களுக்காக நான் சொல்றேன்,
அதனால சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும். எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அதுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம். இது பாமர மக்களுக்கான எனது போராட்டம், எங்களது போராட்டம். சமஸ்கிருதம் இல்லன்னு சொல்லியாச்சுல. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குதுன்னா சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சொல்லுங்க. 3 மணி நேரம் வெயில நின்று தமிழகத்தில் அரசு தேர்வு உட்பட சமஸ்கிருத தேர்வு நடத்துது. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நாங்க நம்ம லோகோங்களை அழகா பார்த்து எடுங்கப்பா. சார் கொஞ்சம் வண்டி மூவ் பண்ணுங்க. கையெழுத்து இயக்கம் மேற்கொள்வதற்காக எம்ஜிஆர்
கேமரா கொஞ்சம் பேக்ல எடுத்துருவாப்பா. கேமரா உங்களுக்கு டிடெயின் பண்ணி இங்க வந்து கையெழுத்து இயக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேக்ல வாங்கப்பா. 3 மணி நேரம் நான் நின்னு இருக்கேன். ஒரு இறங்கிடுவா. 3 மணி நேரம் நான் நின்னு இருக்கேன். ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு அமைதியா கையெழுத்து வாங்கிட்டு நாங்க போயிருப்போம். இதுல இருந்தே திமுக அரசு பாஜகவின் கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். நான் மறுபடியும் சொன்னேன், எங்க தொண்டர்கள்ட்ட நீங்க எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணக்கூடாது, நம்ம அமைதியா நம்ம கையெழுத்து வாங்குவோம்னு சொன்னேன். நானும் அமைதியா தான் அங்க நின்றுட்டு இருந்தேன். என்னை அப்புறப்படுத்துறதுல இருந்தாங்க. நான் 3 மணி நேரம் நீங்க அலோவ் பண்ணலன்னா நான் நின்றுட்டு தான் இருப்பேன். இப்பதான் அனுமதி கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், பொதுமக்களை ஒரு அரசியல்வாதி சந்திப்பதை தடுப்பதற்கு இவர்கள் யார்? அப்ப தனி மனித உரிமை தமிழகத்தில் மிதிக்கப்படுகிறதா? இதுதான் என்னோட கேள்வி. ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு 3.5 மணி நேரம் நான் நின்றுருக்கேன். 9:30 மணிக்கு நான் வந்தேன். ஆக தமிழகத்துல ஒரு பொதுமக்களை பார்ப்பதற்கு அப்படியிலிருந்து ஸ்டாலின் அரசு இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இணையதளத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. பொதுமக்கள் வந்தாங்க. நீங்க இன்னைக்கு பத்திரிகை சகோதரர்களை பாத்தீங்க. போலீஸ் அடக்குமுறையை மீறி பொதுமக்கள் பாமர எங்க குழந்தைகளுக்கு இன்னொரு மொழி வேண்டும், புதிய கல்விக் கொள்கை வேண்டும், எங்க குழந்தைகளுக்கு வேண்டும்னு பாமர மக்கள் வந்து போலீஸ் அராஜகத்தை மீறி வந்து கையெழுத்து போட்டாங்க. அந்த பொதுமக்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலிருந்தே தமிழக மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு எனக்கு தெரிகிறது. என்றும் நாங்களும் அவர்களோடு இருப்போம். இவ்வளவு கெடுபடிக்கு நடுவுல 1 கோடி கையெழுத்து வாங்கிடலான்ற நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா வாங்கிடுவோம். கெடுபடியெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. கெடுபடினா 1.5 கோடி கையெழுத்து வாங்குவோம் நாங்க, அவ்வளவுதான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கல்ல, இவ்வளவு போலீஸ் என்ன சுத்தி இருந்தோம், அதை பார்த்து பயப்படாம வந்து கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? உங்க முன்னாலே நீங்க பாத்தீங்கல்ல. மெஜாரிட்டியான ஒரு மொழியை கொண்டு வந்து வரும்பொழுது அது மாதிரி வரக்கூடிய காலத்துல தமிழ் மொழி மறுக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சம் மறுக்கப்படாது நாங்க சொல்றோம். திருப்பி பொய்யா சொன்னா என்ன அர்த்தம்? ஆக நீங்க பொய்யான பயத்தை கொண்டிருக்கிறீர்கள். தமிழுக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். தமிழுக்காக பாரதிய ஜனதா கட்சி உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறது. அதனால உங்க பொய் பிரச்சாரம் எல்லாம் இனிமே